நிஃப்டி 50 எக்ஸ்பைரி டே. ஸோ நம்மளுக்கு ஒரு 160 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. பட் மேபி மார்னிங் வந்து சில பேர் பாசிட்டிவ் என்ட்ரிஸ் அப் ட்ரெண்ட் என்ட்ரிஸ் வந்து எடுத்துக்கலாம். சில பேர் டவுன் ட்ரெண்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். நம்ம வந்து ஒரு ரிவர்ஸ் டவுன் ட்ரெண்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ அதுவும் வந்து காஸ்ட்டில் எக்ஸிட் பண்ண சொன்னோமா? ஸோ ஆமாம், காஸ்ட்டில் எக்ஸிட் பண்ண சொன்னோம். ஸோ ஃபைனலாக வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சு. ஸோ இப்போ என்னன்னா நிஃப்டி வந்து ஒரு லாங் டர்ம் வியூவில் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ ஒரு 2-3 வீக்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வீக்ஸாக வந்து நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 600 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்து இன்னைக்கு டேவும் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுல இருந்து நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நிஃப்டியோட கண்டினியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100-200 பாயிண்ட்ஸ் வந்து டே பை டே வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாகவே க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஸ்மால் செல்லிங் ப்ரெஷருக்கு அப்புறம் நமக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு கண்டினியூஷனுக்கு ஈஸியாக இருக்கும். அது வரைக்கும் நம்மளுக்கு நிஃப்டி போகிறப்ப எப்போ வேணாலும் ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். ஒரு ஆவரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு கண்டினியூஷன் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் நிஃப்டி அது டே பை டே வந்து நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் வந்து கிளியராக வந்து போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ எனக்கான வியூலையும் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. பட் என்ட்ரி வந்து ஒரு பிரேக் அவுட்டோ ஒரு ரிவர்ஸிலோ மிஸ் பண்ணுறோம் அப்படின்றப்ப அடுத்து ரீட்ரஸ்ட் என்ட்ரி மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதான் நம்ம கால் ஆப்ஷனுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணுங்கள், ரீட்ரஸ்ட் என்ட்ரி வந்தால் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்னு. சில பேர் என்னன்னா ஹையை பிரேக் பண்ணுற என்ட்ரி, சில பேர் லோ பிரேக் பண்ணுற என்ட்ரி, இப்படி நம்மளுக்கு என்ட்ரி வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். என்ட்ரியை தேடி ஓடிக்கிட்டே இருக்கீங்க. நமக்கான பிளான் ஃபிக்ஸ் பண்ணணும், நம்மளோட பிளானில் அது ஒர்க் ஆகணும், அப்போ தான் நம்ம என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதான் ட்ரேட் யுவர் பிளான் யுவர் ட்ரேட், அதை மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறது மெயினாக. ஸோ அதை ஃபாலோ பண்ண மட்டும் தான் நம்மளுக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நம்மளால் மேக்ஸிமம் வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ண முடியுமோ அதை கேப்சர் பண்ண முடியும். இது இல்லாமல் மார்க்கெட் போகிற போக்குக்கு ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம அதை சேஸ் பண்ணிட்டு தான் ஓடிட்டு இருப்போம். நம்மளால் பெரிய ப்ராஃபிட் இருக்காது, பெரிய லாஸ் தான் இருக்கும். 10 என்ட்ரிஸ் எடுத்து நீங்கள் 10 பாயிண்ட்டோ இல்லை 20 பாயிண்ட்டோ பிடிச்சி நீங்கள் ஓவராலாக பார்க்குறப்ப அதில் 10 என்ட்ரியில் எத்தனை உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கும், எத்தனை உங்களுக்கு டார்கெட் அடிக்குங்கிறது தெரியாது. அப்போ வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேலும் லாஸில் தான் இருப்பீங்க. இதில் ஒரு குவாலிட்டி என்ட்ரி எடுத்து மோஸ்ட்லி அது உங்களுக்கு டார்கெட் அடிச்சிருச்சு அப்படின்னா ஈஸி. ஸோ அவ்வளோ ஸ்ட்ரெஸ் தேவையில்லை. ஒரு என்ட்ரி நம்ம கிளியரான நம்மளோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ வெனஸ்டே நம்மளுக்கு டியூஸ்டே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வெனஸ்டேவை பொறுத்தளவுக்கு ஓவரால் வந்து நெக்ஸ்ட் க்ரூஷியல் லெவல் அப்படிங்கிறப்ப நான் ஆல்ரெடி சொன்னேன்ல 25,200 ஒரு க்ரூஷியல் லெவல். அதை பிரேக் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 25,600 மூவ் பண்ணி நம்மளுக்கு கண்டினியூஷன் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு லாங் டைம் இவ்வளோ நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு நிஃப்டி வந்து மூவ் ஆக ரெடி ஆயிருக்கு. நிஃப்டியோட வியூ பார்த்தீங்க அப்படின்னா இது இன்னைக்கு மட்டுமே நடந்தது. ஃபஸ்ட்டு ஒரு கேண்டில் வந்து அப் ட்ரெண்ட் போயிடுச்சு. அதுக்கு அடுத்து வந்து மார்க்கெட் கன்சாலிடேட் பண்ணி அதுக்கு அடுத்து ஒரு ட்ராப் பண்ணிவிட்டு ஸோ லாஸ்ட்டு அதாவது ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஒரு 2 o'clock மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 o'clock அந்த 2 o'clock டைமில் இருந்தால் ஸோ நம்மளுக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு ஃபைனலே பார்த்தீங்கன்னா 25,254 வந்து ரீச் பண்ணிடுச்சு. இங்கே இருக்கிற லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 254 கிடையாது, 325 ஆர் 350 வரையும் நம்மளுக்கு 200 பிரேக் பண்ணால் 325 ஆர் 350 வரைக்கும் நம்மளுக்கு மூவ் பண்ணணும். ஸோ இங்கேருந்து ஸ்மால் கரெக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25,000 வரைக்கும் அட்லீஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கணும். 25,000 பிரேக் பண்ணால் தான் 24,875 வந்து ரீச் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ எனக்கான வியூ என்னென்னா நாளைக்கு வந்து ஃபெட்டோட மீட்டிங்கு ஃபெட் மீட் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி கன்சால்டேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி வந்து பையிங் ஆல்ரெடி வந்து ஃபெட் மீட் எனக்கு தெரிஞ்சு ஃபெட் ரேட் கட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குமோன்னு தான் தோணுது. ஏன்னா நல்ல ஒரு கண்டினியூஸாக வந்து எஃப்ஐஎஸ் அதோட பையிங் வந்து இருந்துகிட்டு இருக்குது. ஸோ டே பை வந்து மார்க்கெட் வந்து நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் வியூவில் போயிட்டே இருக்குது கிளியராக. ஸோ அப்போ நம்மளுக்கு நாளைக்கும் ஒன்று அப் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, கன்சால்டேட் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஃபண்டமெண்டலாக டெக்னிக்கல் வியூவை பொறுத்தளவுக்கு 360 ஒன் ஆஃப் த லாஸ்ட் ஃபைனல் ப்ரைஸ். இங்கே இருந்தாலும் நம்மளுக்கு கரெக்ஷன் வரணும். கரெக்ஷன் வந்தால் மட்டும் இந்த கரெக்ஷன் என்ட்ரி எடுப்போம். இல்லை அப்படின்னா நிஃப்டி நியூட்ரல் ஆர் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு எனக்கான சப்போர்ட் ஏரியா வந்து 25,150 அகைன் சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா அப் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணி 250 வரையும் அப் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். 150 சப்போர்ட் எடுக்கல, இடையிலே சப்போர்ட் அடிச்சுனா ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். அடுத்த ப்ராப்பரான ரீட்ரஸ்ட் கிடச்சுன்னா ரீட்ரஸ்ட் என்ட்ரி எடுத்து 25,350 வரைக்கும் அப் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். இதுக்கு பிலோ வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. மேபி உங்களுக்கு 25,300 எபோவ் போச்சு அப்படின்னா மட்டும் நம்மளுக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வந்தால் மட்டும்தான் இதுக்கு பிலோ வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதான் வந்து நாளைக்கு வந்து நான் நிஃப்டியில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய என்னோட லெவல்ஸ். மோஸ்ட்லி அப் ட்ரெண்ட் வியூ வந்து ரொம்ப கிளியராக இருக்குது லாங் டைமில். இன்ட்ராடேயில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது ரிவர்சல், ரீட்ரஸ்ட், ட்ரெண்டு ஸ்டார்டிங் என்ட்ரி. ஸோ எனக்கான ஒரு வியூவில் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். அந்த என்ட்ரி கிடச்சா தான் ஃபோக்கஸ் பண்ணி என்னால் எடுக்க முடியும். கிடைக்கல அப்படிங்கிறப்ப நான் ஸ்கிப் பண்ணி தான் ஆகணும். மார்க்கெட் மேலே போகுது கீழே போகுது அப்படிங்கிறதுக்காலாம் என்ட்ரி எடுக்க முடியாது. ஸோ அப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா எல்லாமே ஸ்கிப் பண்ணிடுங்க. சில பேர் வந்து என்ட்ரிஸ் எடுத்துகிட்டு இல்லை நான் இங்கே எடுத்துருக்கேன் அங்கே எடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் ஓகே. பட் என்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதோட ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுங்கள், லாஸை புக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான கன்ஃபர்மேஷனில் உங்களோட ட்ரேடிங் பிளானில் என்ட்ரி கிடச்சினாலும் அதே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். என்னோட ட்ரேடிங் பிளானில் கிடச்சி அப்படின்னா நான் அதே உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஜஸ்ட் நீங்கள் அதை ஒரு கன்ஃபர்மேஷனாக வச்சு லேர்ன் பண்ண பழகுங்க. டே பை டே வந்து நீங்கள் லேர்ன் பண்ண பழகுங்க. எத்தனை நாள் இப்படியே யூடியூப்லேயே நீங்கள் லைவ் என்ட்ரிஸ் வாங்கிட்டே நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு இருக்க முடியும்? ஸோ ரொம்ப ரேர். ஸோ அப்போ லேர்ன் பண்ண பழகுங்க. ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக லேர்ன் பண்ணி ஸோ நீங்கள் ஓனாக வந்து ட்ரேட் எடுக்க ஆரம்பிங்க. ஸோ அதான் ட்ரேட் யுவர் பிளான் யுவர் ட்ரேட். ஸோ ஐ மேட் செபி ரெஜிஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல்லும் சொல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் வீடியோ பண்ணி மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஸ்டாக் மார்க்கெட் லேர்ன் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, நம்மளோட லைவ் டே பை டே எந்த லெவலுக்கு உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.